தாவீது கோலியாத் சம்பவம். தாவீது கோலியாத் சம்பவத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 காரியங்கள். 1. தேவன் இல்லாமல் ஜெயம் கிடையாது என்பதை தாவீது நன்றாக அறிந்திருந்தான். அதனால்தான் தேவனை தூஷித்த அந்த கோலியாத் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும், ஈட்டியோடும் பட்டயத்தோடும் இருந்தாலும் அதை தாவீது ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை. கோலியாத்தோடு தேவன் இல்லை என்பதை மாத்திரம் அவன் புரிந்தான். தேவன் நம்மோடு இருந்தாலே ஜெயம் என்பதை நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். 2. தான் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் தன்னை நம்பாமல், தன் பெலத்தை நம்பாமல் 100க்கு 100 தேவனை நம்பினான். அதனால்தான் எந்த ஆயுதங்களையும் எடுக்காமல் வெறும் கற்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு தேவனை நம்பி கோலியாத்தை எதிர்க்க வருகிறான். நாமும் நம்மையோ நம்பலத்தையோ அல்ல, தேவனையே 100க்கு 100 நம்ப வேண்டும். 3. ஜெயத்தின் முடிவிலும் தாவீது தன்னை புகழ வேண்டும் என்று நினைக்கவில்லை, தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். அதனால்தான் தாவீது கோலியாத்திடம், கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியில் காட்டுமிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் என்று கூறுகிறான். தேவன் மகிமைப்பட வேண்டும், தேவனை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளும் இருக்க வேண்டும். இதனால் தான் தாவீது மிகப்பெரிய ஜெயத்தை பெற்றான்.